ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன்னா, புதினா கொத்தமல்லிலாம் கொஞ்சம் இருக்குங்க. சரி, அதை வச்சு சட்னி ஒன்று அரைக்கலாம். சரி, இது சாதத்துக்கும் ஆகும், டிஃபனுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது என்னென்ன பொருள் யூஸ் பண்ணி தாளித்து எடுக்கிறேன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம். உங்களுக்கு சட்னி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடும். உடனே வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வெங்காயம், பூண்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம். ஜீரணம் ஆகும், ரொம்பவும் நல்லது. கோல்டு இருந்தால் கூட போகும். ஓகே, இது நல்லா கலர் வரும்போதே வாசனை நல்லா இருக்குங்க. ஓகே, இது என்னென்னா லெமன் சாதம் கொஞ்சம் செஞ்சேன். சரி, அது மதியத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னும் வர்றது சம்மர் ஆச்சா. சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பை நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு பாருங்கள். கலர் வந்துடுச்சா. இதுக்கு அடுத்து நான் வரமிளகா தாங்க போட்டுட்டேன். பச்சை மிளகா வீட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். டேஸ்டாக பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக கண்ணாடி பழத்துக்கு வாங்கிட்டேன். இது குழம்பு தேவையில்லைங்க. இது இந்த மாதிரி நீங்கள் தாளித்து அரைச்சிட்டு இதுக்கு ஒரு ரசம் வச்சுருந்தீங்களா, இல்லை மிளகா கிள்ளி விட்ட சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். மதியம் சாதத்துக்கு லஞ்ச். இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போடணுங்க. நான் அதை எடுத்து வச்சு மறந்துட்டேன். புளி போட்டு அரைங்க.